நம்ம கயலுக்கும் எழிலுக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு டாஸ்க் வந்து போதுனா வர ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரவுண்டில் யார் சமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழில் மட்டும்தான் சமைக்கணும். அதாவது 2 பேருமே கோஆர்டினேட் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனல் ரவுண்டு மட்டும் வந்து போதுனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏற்கனவே வந்து போதுனா இந்த தீபிகா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து போதுனா சிவசங்கரி ஒரு பக்கம், இப்போ புதுசாக வேறு வந்து போதுனா செஃப் ஒரு பக்கம். எப்படி வந்து போதுனா நம்ம கையிலையும் எழிலையும் வீழ்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. எழிலால் வந்து போதுனா எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வந்து போதுனா இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனால் கடைசியில் வந்து போதுனா எழில் இருந்துட்டு இப்போது நல்லா வந்து போதுனா மனசை திடப்படுத்திக்கிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு கடைசியில் நம்ம கயல் வந்து சொல்கிறாங்க, எழில் நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எழில் இருந்துட்டு அங்கே மாஸ்க் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து போதுனா எழிலையே பார்த்துக்கிட்டு தான் திகச்சு போய் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி வந்துட்டு இருக்கு. தீபிகாலாம் வந்து போதுனா ஐயோ என்ன இது, எழில் வந்து போதுனா இப்படி மாஸ்க் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.